SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங் J5 Prime. ஸோ J5 Prime வந்து கூகுள் அக்கௌண்ட்டு FRP வந்துருச்சு. இதை எப்படி வித்தவுட்டில் ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்சங் G570FTT. ஸோ ஆட்ரேசர் அடித்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம வித்தவுட்டில் நம்ம FRP ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டூலும் தேவையில்லை, எந்த ஒரு பாக்ஸும் தேவையில்லை, சாஃப்ட்வேர் பண்ணுறது தேவையில்லை. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கனெக்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட். ஓகே, டிசபிள் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்து நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு செட்டப்பே உள்ளே போகும். FRPயில் இருந்தால் இல்லாட்டி உள்ளே போகாது. ஓகே, சரி, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு ஸோ கனெக்ட் பண்ணாமல் FRP இவ்வளோ போகுது. ஸோ செக்கிங் ஃபார் அப்டேட். ஒய்ஃபை கனெக்டில் இருக்குது. நான் பாஸ்வேர்ட்லாம் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அது செக்கிங் அப்டேட் இன்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாக் உள்ளே போகாது, கம்ப்ளீட் ஆகாது. உங்களுக்கு இது மாதிரி லாக் ஆகிரும். ஸோ இதை தான் நம்ம வித்தவுட்டில் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. டேக் பேக் வந்து ஆன் பண்ணுறான், இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டேக் பேக் ஆனில் கொடுத்து டேக் பேக் செட்டிங் இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.7 நான் போடுறது 8.0 ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஸோ டேக் பேக் கிளிக் பண்ணி நான் உள்ளே போனாலும் நான் டபுள் கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். டேப் பேக் செட்டிங் டபுள் கிளிக் பண்ணால் டேப் பேக் ஆஃப் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 7.2ல் இருக்குது. இது மாதிரி வெர்ஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே போகாது, யூடியூப்புக்கெலாம் உள்ளே போக முடியாது. அப்போ என்ன ஆகுனா பேக் வந்துடணும். இன்னொரு மெத்தட் இருக்குது. சிம், அதாவது PK சிம். இந்த லாக் வந்து PK பின் நம்பர் போடணும். அதாவது PK பின் நம்பர் போட்டு லாக் பண்ணிடணும். இந்த சிம்மை PK லாக் பண்ணி இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, அதாவது டேம் பேக் ஆன் பண்ணி அந்த செட்டப்லும் வரல 7.2. இப்போ சிம் மெத்தடில் PK பின் நம்பர், இது பின் நம்பரு லாக் பண்ணி வச்சுருக்கானோ அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். இதை இன்சர்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ பின் நம்பரு இன்சர்ட் பண்ணலாம். ஸோ சிம் 1ல் போட்டுங்க. சிம்மை இன்சர்ட் பண்ணலாம். PK சிம், PK என்ட்ரு பண்ண சிம்மை என்ட்ரு பண்ணுறேன். PK என்ட்ரு பண்ணாட்டி இந்த ஆப்ஷன் வராது. PK பின்னு வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் ஆகும். இதான் PK, அதாவது என்ட்ரு த சிம் கார்டு அன்லாக் பின் நம்பர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பின் லாக் செட் பண்ணால் தான் இதாகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ லைட்டாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு பவர் கீ, ஸோ லைட்டாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் கீ டக்குன்னு ஆன் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். சப்போஸ் வராது, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத். ஸோ நம்ம ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ளூடூத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்க. 2 மெத்தட் ஒரு காலை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ணுறோம் ப்ளூடூத்தை வச்சு. ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன் பண்ணிட்டோம்ப்போ ஆன் ஆகல, திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒய்ஃபையை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒய்ஃபை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒய்ஃபை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஒய்ஃபை டிஸ்கனெக்ட்.
இந்த ஒய்ஃபையை டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ப்ளூடூத் டிவைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ப்ளூடூத்து. ஸோ செட்டப் ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி பாப்பப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ப்ளூடூத் வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்துடணும். உங்களுக்கு டிவைஸ் காமிச்சிடும். நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸோ ஒய்ஃபை ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால சப்போஸ் ஆன்லேயே இருந்தால் வராது. ஸோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு பேக். இப்போ பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒய்ஃபை கனெக்டில் இருக்குது. இந்த கூகுள் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் போகும், குரோம் போகும். கனெக்டில் இருக்குது. இப்போ வந்து இதிலே வந்து டபுள் கிளிக் பண்ணணும். அதாவது பவர் கீயை டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வாய்ஸுக்கு போயிடும், கூகுள் வாய்ஸு. நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். google.com. ஓகே, இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக்கு இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி google.com வந்துடும். அதான் நம்ம பேசணும், வாய்ஸ் உள்ளே போயிடும், கூகுள் டேரெக்டாக உள்ளே போயிடும். இது ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுள் போயிடலாம். ஸோ இதில் போயிட்டு நம்ம குரோம் சர்ச் பண்ணணும். டேரெக்டாக கூகுள் போய் தான் இது ஸ்டார்ட் கட்டு மெத்தடு. குரோம் சிஹெச்னு போட்டிங்கன்னா குரோம் வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து அப்செட் கண்டினியூ கொடுத்துடணும். ஓகே, அப்செட் கொடுக்குறேன்னா நோ தேங்க்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துடுச்சு. நம்ம ஸ்டார்ட் கட் மெத்தட்லேயே எடுத்துடலாம். ஸோ உங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் போட தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிங்க. விஎன் ரோம் எஃப்ஆர்பி இதை மட்டும் டைப். நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஜெஜெக்ஷன் ஆகும். எஃப்ஆர்பி கொடுத்துருங்க. உள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லைங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஓகே, டன். அலோவ் கொடுத்துங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஆர்பி விஎன் ரோம் இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ பேக் வந்துடுங்க. கண்டினியூ கொடுத்துங்க. அலோவ் கொடுத்துங்க. கண்டினியூ. ஸோ எஃப்ஆர்விஎன் ரோமை கிளிக் பண்ணிடுங்க. டவுன்லோட், அது டவுன்லோடில் போய் பார்க்கணும். ஸோ இந்த 3 ஐக்கனை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லான்ச் இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை டவுன்லோட் பண்ணுவோம். சரி, ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. தான் ஏறி இருக்கும். சப்போஸ் ஏறலாட்டி 100ல் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நான் உதாரணத்துக்கு இன்னொரு அப்ளிகேஷன் கூட ஏறல, நான் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். அதாவது எஃப்ஆர்பி விஎன் ரோம் வந்து ஏறல, நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். டவுன்லோட் போகிறேன். ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக 100ன்னு வந்து அப்படியே நிற்கும் சிலது. அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடணும். பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே கேட்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லை க்ரோமில் பண்ணும்போது.
ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம வித்தவுட்டில் இது மாதிரி இந்த மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா அப்படியே டவுன்லோட்லேயே நிற்கிது பாருங்கள். இப்போ பேக் வந்துடலாம். ஸோ நான் திருப்பி பேக் வர்றேன். பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி கேன்சல் பண்ணுற மாதிரி வருது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் சில டைம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரெக்டாக இப்படி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாட்டி நம்ம இருக்கிற அப்ளிகேஷனை இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங் நம்ம உள்ளே போயிடலாம். பேக்கு இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஆப்ஸ் லான்ச்சஸ் ஓகே ஓப்பன் கொடுத்தா நம்ம உள்ளே போயிடும். இப்போ போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பி விஎன்றோம். ஸோ டவுன்லோட்ஸ் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஸோ நம்ம திருப்பி ப்ரௌசர்லேயும் அதே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, பேக் வந்துட்டு இதில் டிஃபால்ட்டாக ப்ரௌசர் இருக்கும், அதை சர்ச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹோம் பட்டன் போய்க்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் போயிடலாம். இன்டர்நெட் இதில் போயிடலாம். இதில் போனால் அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இன்டர்நெட், சாம்சங் இன்டர்நெட் லேட்டாக கொடுத்துடலாம். ஸோ இங்கிலீஷ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து சர்ச் பண்ணலாம். பிஎன் ரோம் எஃப்ஆர்பி சர்ச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விஎன் ரோம் டவுன்லோட் ஆகிடுச்சு பேக்கு. இப்போ புக் மார்க்கு, டிக்ஷனரி வீடியோ டவுன்லோட் டிக்ஷனரி. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கேட்கல. இப்போ செட்டிங்ஸ், ஸோ பேக் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே டன். ஓகே ஓப்பன். ஓகே இப்போ பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு இப்போ செட்டிங்கில் போய்க்கலாம். செட்டிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஜென்ரல்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன், இதில் போய்ட்டு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்கில் போய்ட்டு ஸோ பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அதர் செக்யூரிட்டி செட்டிங் இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் அட்மின்ஸ்ட் ஆப் இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபைண்ட் மை டிவைஸ் இதை ஓகே கொடுத்து டீஆக்டிவேஷன் பண்ணணும். டீஆக்டிவேஷன் ஓகே ரிமூவ் ஆயிரும். இப்போ பேக் வந்துட்டு
பேக் வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸில் போகணும். ஆப்ஸில் போயிட்டு ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கூகுள் ப்ளே சர்வீஸ் இதை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ நம்ம அதை தேடணும். கூகுள் ப்ளே சர்வீஸ் சிஸ்டம் ஆப்ஸ் கூகுள் ப்ளே சர்வீஸ் இதை ஓகே கொடுத்துட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள். ஸோ அதே மாதிரி பேக் வந்துடுங்க. கூகுள் ப்ளே சர்வீஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர் இதையும் வந்து டிசேபிள் டன். ஸோ பேக் ரெண்டும் டிசேபிளில் இருக்குது. இப்போ பேக் வந்துடலாம். ஸோ டோட்டலாக பிளாக் பேக் வந்துட்டு செட்டிங்கில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் அக்கௌண்ட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் போயிடும். அக்கௌண்ட்ஸ் போயிட்டு ஆட் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கூகுள் போயிடலாம். ஓகே கூகுள். ஸோ இதில் உங்களோட சொந்த ஜிமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஓன் ஜிமெயில் அட்ரஸ். நான் என்னோடய ஜிமெயில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். ஜிமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் என்னோடய பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ப்போம். ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ஐ அக்ரி அதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். ஓகே டன். இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ ஆப்ஸில் போயிருங்க. ஆப்ஸில் போயிட்டு நம்ம ஆல் ஆப்ஸ் இருக்குல்ல அதில் வந்து டிசேபிள் அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருந்த கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி கூகுள் ப்ளே சர்வீஸையும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே எனேபிள். ஸோ ரெண்டும் நம்ம டிசேபிளில் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன். ஸோ டிசேபிளில் இந்த ஒரு ஆப் மட்டும் இருக்குது. ஸோ கேம்ஸ் லான்ச்சர் இது உங்களுக்கு தேவைன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஸ்டாப்பில் இருக்குது, தேவையில்லை. நம்ம ரெண்டையும் எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே இப்போ வந்து மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். மொபைல் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ ஆஃப் ஆகி ஆன் ஆகி உங்களுக்கு செட்டப் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணலாம். J5 Prime சாம்சங் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே ஸோ இது சிம்லாம் கேட்குது. ஸோ நீங்கள் சிம் இன்சர்ட் பண்ணதுனால கேட்குது. அந்த பிகேல போட்டுக்கோங்க. அதே என்ன பண்ண அன்பிரேக் பண்ணிடுங்க. இல்லாட்டி சிம்மை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செட்டப் வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கனெக்ட் ஆகும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் செக் ஃபார் அப்டேட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் வந்துருச்சு. இனிமேல் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு ரிலீஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் போடாமல் ஃப்ளாஷ் பண்ணாமல் நம்ம வந்து வித்தவுட்லேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட் ஃபார் செகண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட். ஸோ நோ தேங்க்ஸ். நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்வி ஸோ ஃபிங்கர் லாக்கு எல்லாம் செட் பண்ணிக்கலாம். லாக் செட் பண்ணலாம். இல்லை நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. ஸ்கிப் anyway. ஓகே அப்செட். ஜஸ்ட் ஃபார் செகண்ட் ஓடிட்டுருக்கு. அடிஷ்னல் ஃபினிஷிங் செட்டப் ஓடிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் ஃபினிஷ். ஆலிஸ்டான் கம்ப்ளீட்டாக நம்ம கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்பியை வித்தவுட்டில் ரிமூவ் பண்ணிட்டோம். எந்த ஒரு சாஃப்ட்வேர் எந்த ஒரு டேங்கிள். ஓகே டன். சக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்து ஸ்கிப் இல்லை உங்களுக்கு கோம் போல் இந்த செட்டப்லாம் பண்ணாதான். ஃபினிஷ். ஓகே டன். சூப்பர். ஸோ மாடல் செக் பண்ணலாம். செட்டிங்கில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். அபோட்டில் போய் பார்க்கலாம். அபோட். ஓகே மாடல் G530F. ஓகே டன். சூப்பர். ஓகே J5 Prime
J5 ஃப்ரேம். ஓகே, இதான் மாடல். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டோட்டலாக ரீசெட் பண்ணுறாங்க, ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்லாம் அணிஞ்சிடும், அவ்வளோதான். ரீசெட் அடிக்கிறேன்னா அடிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ ஆல்ரெடி ரீசெட் அடிச்சா கூகுள் அக்கௌண்ட்லாம் எஃப்ஆர் இதாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. SKS மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.